கடையை கண்டுபிடிச்சு பண்ண குத்து விளக்கு மட்டும் பாலிஷ் பண்றதுக்கு 900 ரூபாய் வாங்க. ஆனா அட்டகாசமா பண்ணி கொடுத்தான். அப்பதான் தெரிஞ்சு கொடுக்கல 4000 ரூபாய்க்கு 3000 4000 ரூபாய் வரைக்கும் அவனுக்கு கொடுத்துருக்கிறேன். இவ்வளவு பாத்திரங்களுக்கும் பாலிஷ் போடுறது அப்படி தொழில் இருக்குது. அவ்வளவு லாபகரமான தொழில். பெரிய உழைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஆனா உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த வேலைகளை செய்வதற்கு ஆள் இல்லை. எல்லாருமே பட்டணம் தட்டினா ரூபா வருமானு பார்த்துட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர்ல ஏதாவது தட்டினா ரூபா வருமா, மொபைல் பேசினா ரூபா வருமா. ஆனா எது மக்களுக்கு தேவையோ, பிசினஸ் நத்திங் பட் கனெக்டிங் த டாட்ஸ். யாருக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு சப்ளை பண்ற ஒரு ஆள் இருக்கா, ரெண்டையும் கனெக்ட் பண்ணா நீங்க பிசினஸ் சிம்பிள். எவ்வளவு தொழில் பண்ணலாம், 3 ஏரியாவில் பண்ணலாம். இதுவரைக்கும் பிசினஸே பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்க? ஏற்கனவே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்க? எல்லாருமே ஏற்கனவே 1-2 பேர் தான் பண்ணல. ரைட், ஓகே. 1-2 நாள் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கோங்க. மற்றவர்களுக்கு பிசினஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கனால அந்த ஏரியாவுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். ஏன்னா மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. மார்க்கெட்டிங்ல தான் கொஞ்சம் மக்கள் தேவையா இருக்கு. வளர்ச்சி பெறுவதற்கு அதுதான் ரொம்ப தேவையா இருக்கு. பிசினஸ் பீப்புளுக்கு மார்க்கெட் இருக்கிறது 3 ஏரியா. நீங்க பிசினஸ் பண்ற ஆரம்பிக்கிறது 3 ஏரியா. ஒன்னு ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், நிறுவனம் மாதிரி பெரிய அளவு ப்ரொடக்ஷனா பண்றது. இரண்டாவது ட்ரேடு, வாங்கி விற்பது. ஏதோ ஒரு இடத்துல கொடுக்குறாங்க பொருள், இந்த தயாரிக்கிற கம்பெனி தெரியும், வாங்கி நான் விற்கிறேன். மூன்றாவது சர்வீஸ். நீங்க பியூட்டி பார்லர் நடத்துறீங்க இல்லையா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு டெய்லரிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ரிப்பேர் எல்லாம் பண்றாங்க, டெய்லர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. கேட்டரிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. போட்டோகிராஃபி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இது போல மூன்றாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இந்த 3 ஏரியால எது வேணாலும் நீங்க பண்ணலாம். பெரிய அளவுல நிறுவனங்கள் பண்ற அளவுக்கு பெரிய மேனுஃபேக்சரிங் பெரிய அளவு நீங்க யோசிக்க வேண்டாம். ஆனா ட்ரேட் நீங்க பண்ணலாம், வாங்கி விற்பது பண்ணலாம், இல்ல சர்வீஸ் இண்டஸ்ட்ரி போகலாம். ஈஸியான விஷயம் டெய்லரிங். எத்தனை பேர் டெய்லரிங் தெரியும்? ரைட். டெய்லரிங் பண்றவங்க தயவுசெய்து எம்ப்ராய்டரி கத்துக்கோங்க. டெய்லரிங்கை விட எம்ப்ராய்டரி தான் காசு ஜாஸ்தி. ஏன்னா எனக்கு தெரியும், குடும்பத்துல ஃபங்க்ஷன் இருந்தா எவ்வளவு கொடுக்குறோம்னு எனக்கு தெரியும். இப்போ சொந்தக்காரங்க கல்யாணம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா மொய் எழுது கொடுது 5000 ரூபாய் தான். ஆனா நான் எம்ப்ராய்டரி மட்டும் மொய் எழுது 10,000 ரூபாய். ஏன்னா 3 பேருக்கு வீட்டுல 1 போல பண்ணுவான். 2 பொண்ணும் அம்மா 3 பேரும். அது ஒரு மாசம் பிளானிங் நடக்கும். எம்ப்ராய்டரி எந்த கூட என்ன கலர் எது பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி கடையிலேயே 1/2 மணி நேரம் பிடிச்சி வச்சு அவனுக்கு. சாரி சார், இன்டர்வியூ ஆகுறேன். சாரோடைய கிளாஸ் நான் 1 டே ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணேன். நான் அவ்வளவு சீக்கிரம் ஒரு இடத்துல உட்கார்ற ஆள் கிடையாது. ஏதாவது மைண்ட் ஓடிட்டு இருக்கும். நீங்க நடக்க சொல்லி எவ்வளவு வேலை பண்ணா நான் பார்ப்பேன், ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். ஆனா சாருடைய கிளாஸ்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துருந்தேன். மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஐ திங்க் 5:30 வரைக்கும் கிளாஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ்ல எனக்கு நான் ஸ்பீச் கொடுக்கும்போது எனக்கு வேணும்ட்டு சாரோடைய ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ணேன். இன்னும் சாரும்